நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 30/4/2013 செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையில். மூல நட்சத்திரம், பஞ்சமி திதி. மேசராசி அன்பர்களே, இன்று நல்ல நாள்னு சொல்கிறத விட மனசை எப்போவுமே பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிட்டா இன்றைக்கி ரொம்ப எல்லா காரியத்தையும் நாம் செய்து முடிக்கலாம். பதட்டம், பயம், குழப்பம் இருக்கத்தான் செய்யும். பகல் 2 மணி வரையில், 2 மணிலேருந்து மாலை 7 மணி வரையில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்து முடிக்கலாம். பெரியவாள்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பண்பாக நடந்துக்கணும். மேல் அதிகாரிகள்ட்டெல்லாம் அதிகம் பேசப்படாது. 100%க்கு 71% மட்டுமே நன்மையான நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம துணிச்சலாக செய்து முடிச்சிடலாம். மகிழ்ச்சியான நாள் இன்று. குடும்பத்தில் நல்லா குதூகலமாக இருக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நாம் மேற்கொள்ளலாம். டிரான்ஸ்ஃபர்லாம் சில பேருக்கு வீடு தேடி வந்து கிடைக்கக்கூடிய நாள் இன்று. பிற்பகல் 3 மணிலேருந்து இரவு 9 மணி வரையில் சில மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கு 100%க்கு 76% மட்டுமே நன்மையான நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பதட்டம் இல்லாமல் செய்யணும். காரிய தடைகள் இருக்கத்தான் செய்யும். பிற்பகல் 2 மணிக்கு மேலே எந்த ஒரு காரியமும் நமக்கு தடை இருக்காது. மங்களகரமான செய்திகள்லாம் வீடு வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். வீடு மனைக்கு நல்லா அட்வான்ஸ் கொடுத்து வாங்குறவாள்லாம் வாங்கலாம். எந்த ஒரு காரியமும் பதட்டம் இல்லாமல் செய்தால் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். 100%க்கு 69% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நிபுஷ யோகம். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால 4 கிரகங்கள் அதிமுக்கியமான கிரகங்கள் நமக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் சித்தி பண்ணி தரும். கலைத்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் நல்ல உயர்வான நேரம் இது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். சில பேருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். நல்லா எதிர்பாரா மன மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்தா குதூகலமாக இருக்கும். உறவு முறைகள்லாம் வந்துட்டு போவா. சில பேர் விருந்து மருந்து 3 நாளுன்னு நினைப்பா. அப்படி இல்லை, இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரியமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையில் மனசுக்கு அப்படி ஒரு ரம்மியமான அமைதி நமக்கு கிடைக்கும். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி துவக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தடுமாற்றமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிரூப யோகம். அது ஒன்றும் அவ்வளோ தூரம் விசேஷம் இல்லை. மனசை எப்போவுமே நம்ம தெளிவாக வச்சுக்கணும். தெளிவாக இருந்தால் தான் நம்ம காரிய சித்தி பண்ண முடியும். யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசணும். 100%க்கு 64% மட்டுமே நன்மையான நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியத்தை எல்லாமே செய்து முடிப்பீர். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்லா சௌக்கியமாக போயிட்டு வரலாம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. குடும்பத்தில் நல்லா குதூகலமாக இருக்கும். உறவு முறைகள்லாம் நல்லா வந்துட்டு போவா. நல்லா அதாவது கணவன் மனை உறவு நல்லா இருக்கிறத விட அதாவது பார்த்தாக்க பொண்ணு பிள்ளைக்கு இந்த கல்யாண யோகம்லாம் கை கூடக்கூடிய நாள் இன்று. வரவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செலவு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். பகல் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையில் நல்ல மன மகிழ்ச்சி, தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். 100%க்கு 96% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, இன்று ஆசன யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 4 கிரகம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. எதுலையுமே பதட்டமும் பயமும் குழப்பமும் இருக்கக்கூடாது. விரக்தி இருக்கக்கூடாது. விரக்தி இருந்தால் காரிய சித்தி ஆகாது. நடந்து போகிறச்ச கூட நம்ம ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும். அதுபோல தான் நம்மளுடைய சொல்லும் செயலும் கவனமாக இருக்கணும். பகல் 2 மணி வரலும் தான். 2 மணிலேருந்து எடுத்துட்டேன்னா மாலை 7 மணி வரலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தங்கு தடை இருக்காது. 100%க்கு 47% மட்டுமே நன்மையான நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, கோரக யோகத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய 4 கிரகமும்
நமக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கறது. குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, சனியுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி நல்லா பக்கபலமாக இருக்கிறதுனால எதிர்பாராத தனசம்பத்து செல்வம்லாம் வந்து சேரும். வியாபாரிகள்லாம் நல்லா மேன்மையாக இருப்பா. வியாபாரங்கள்லாம் நல்லா மேலோங்கி நடக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்ல சௌக்கியத்தை தரும். நல்ல செய்தியே காதுக்கு வந்து சேரும். பகல் 1 மணியிலேருந்து இரவு 9 மணி வரையில் நல்ல ஒரு தகவலே நமக்கு வந்து சேரக்கூடிய நாள் என்று 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் அதிமுக்கியமான கிரகங்கள் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால பிற்பகுதி யோகத்தை கொடுக்குறா. 12 மணிலேருந்து எடுத்துட்டேன்னா மாலை 8 மணி வரையில் நமக்கு நல்ல ஒரு பலன்களே வந்து சேரும். 12 மணி வரலும் எதுலையுமே நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். ஒருத்தர் சொன்னால் கூட காதில் வாங்கி அவன் என்ன சொல்கிறான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நம்ம பதிலை பேசணும். மற்றவாளுடைய மனசு புண்படாமல் இன்றைக்கி நம்ம நடந்துட்டோம்னா இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். உங்களுக்கு 100%க்கு 64% மட்டுமே நன்மையான நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்நாள் பொறுத்தளவுக்கு பார்த்தாக்கா 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சாதகமாக இருக்குது. இப்போ யாரை பார்த்தாலும் ஒரு கோபமாக ஒரு மனசில் இருந்தாலும் மனசை அப்படி பக்குவமாக வச்சுக்கணும். நல்லா யாராக இருந்தாலும் நல்லா தெளிவாக பேசி பழகணும். பகல் 1 மணி வரலும் தான். இந்த 1 மணிலேருந்து எடுத்துட்டேன்னா இரவு 9 மணி வரையிலும் அப்படியே இந்த நாள் போகிறதே தெரியாது. இந்நாளை பொறுத்த வரைக்கும் 100%க்கு 68% மட்டுமே நன்மையாக நடக்கக்கூடிய நாள் என்று. கும்பராசி அன்பர்களே, ரூபமதி யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது. அதிர்ஷ்டம் இல்லையே, அதிர்ஷ்டம் இல்லாத நாள்னு சொல்லலாம். பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாமே இறைவன் பார்த்துப்பார். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்குது. கேந்திரமும் நமக்கு சரியாக இல்லை. சுப கிரகங்கள் நமக்கு நல்ல பார்வையை கொடுக்கணும். அப்படியே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறதுனால மன ரீதியாக மன உளைச்சல், சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் அப்படி இப்படியே நமக்கு நாமளே எதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்று உருவாகும். இதிலையுமே பதட்டப்படாமல் காரியத்தை செய்யுங்கோ. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு போகிற பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு காரியத்தை செய்யுங்கோ. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 53% மட்டுமே நல்ல நாள் என்று. மீனராசி அன்பர்களே, 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக்கியமான கிரகமான குரு பகவான் நல்லா சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணம், கலைத்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு அதாவது உயர்வான ஒரு சூழ்நிலைகள், அதே நேரத்தில் மன நிறைவான ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆவிகள் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் மேலதிகாரிகள் நல்ல பாராட்டு, நல்லா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சி வெளியூர்லாம் போகிறவா, வெளிநாடு போகிறவா, சில பேருக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் விண்ணப்பிச்சிருப்பா. இன்றைக்கி சட்டுன்னு அந்த காரியங்கள்லாம் நல்லா சித்தியாகிட்டே இருக்கும். பிற்பகல் 3 மணிலேருந்து பார்த்தா இரவு 9 மணி வரையில் தடுமாற்றம் இல்லாமல் போகும். தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம காரியத்தை நாம் சித்தி பண்ண முடியும். 100%க்கு 91% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இந்த 3ஆம் தேதி பிறந்தவர்கள் 6ஆம் தேதியை பயன்படுத்தலாமா, 6ஆம் தேதி பிறந்தவர்கள் 3ஆம் தேதியை பயன்படுத்தலாமா என்ற குழப்பங்கள் எண்கணிதத்தை பற்றி தெரிந்தவர்கள் அனைவருக்குமே உண்டு. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி பிறந்த அன்பர்கள் 6ஆம் தேதியை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் 6ஆம் தேதி பிறந்த அன்பர்கள் 3ஆம் தேதியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் பயன்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் தேதி பிறந்தவர்கள் 6ஆம் தேதி பிறந்தவர்களை திருமணம் செய்யலாம். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் 3ஆம் தேதி பிறந்தவர்களை தாராளமாக திருமணம் செய்யலாம். வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். ஏனென்றால் 3 3 6 6 6 12 3 தான் வரும். ராசிப்படி பார்த்தால் மீனத்திலே சுக்கிரன் உச்சம். ஆகையினாலே 3ஆம் தேதி பிறந்தவர்கள் 6ஆம் தேதி தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் 6ஆம் தேதி பிறந்தவர்கள் முக்கியமான காரியங்களில் 3ஆம் தேதியை விலக்கி விடுவது நல்லது. இன்று 1 10 19 28ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று சற்று குழப்பங்கள் மிகுந்த நாள். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்து செயல்படுவது நல்லது. முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. பெற்றோர் விஷயங்களில் சிறிது மனச்சலனங்கள் ஏற்படுவதற்கான நாள். சற்று நிதானமாக இருப்பதால் இந்த பிரச்சனைகள் தவிர்த்துவிடலாம். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 9.
2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு சற்று குழப்பம் மிகுந்த நாள். மிக முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் ஒரு நற்செய்தி உங்களை தொலைபேசி மூலமாகவோ அல்லது கைபேசி மூலமாகவோ தேடி வரும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கு திட்டமிடுவீர்கள். அதை செயல்படுத்தியும் விடுவீர்கள். அதற்கான பணவரவும் உங்களுக்கு உண்டாகும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 2. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து பாக்கெட்டை நிரப்பும். அதேபோல் செலவுகளும் வடிமேல் விழி வைத்து காத்திருக்கும். ஆனால் எல்லாமே சுப செலவுகளாகத்தான் இருக்கும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையும். மாலை நேரத்திலே மருத்துவரை சந்திக்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அவசியம் இருந்தால் சந்திக்கவும், இல்லை என்றால் தவிர்த்து விடுவது நல்லது. இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 3 மற்றும் 9. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, காலையில் உங்களுக்கு சற்று உற்சாக குறைவும் மாலையில் உற்சாக மிகுதியும் உண்டாகும். அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் பதட்டப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்வது நல்லது. வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக ஓட்டவும். இன்று முழுவதும் சதா சிந்தனைகளில் இருக்காமல் இருப்பது நல்ல பலனை தரும். மாலை நேரத்திலே கடற்கரைக்கு செல்வது அல்லது உல்லாச பயணங்களுக்கு ஏற்பாடு செய்வது என்பது போல் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 4. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அருமையான நாள். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், சொன்னதை சொல்லியபடி செய்து விடுவீர்கள். பழைய கடன்கள் தீர்வதற்கு உகந்த வகையிலே பணவரவுகள் உண்டாகும். புதிய கடன்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். அது பெரும்பாலும் சுப கடன்களாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 5 மற்றும் 3. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களுடைய பழைய நண்பர் உங்களுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுப்பார். அது ஆடையாகவும் இருக்கலாம் அல்லது ஆபரணமாகவும் இருக்கலாம். இன்று இறைப்பணிகளிலே முழு மூச்சாக ஈடுபடுவீர்கள். மாலை நேரத்திலே கோயில்களுக்கு செல்வது, பூஜைகளிலே கலந்து கொள்வது என்று உற்சாகமாக இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 6 மற்றும் 9. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று திருமணம் மற்றும் கிரக பிரவேசம் சம்பந்தமான சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நாள். இன்று நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் சுலபமாக நடைபெறும். வெகு நாளாக முடியாமல் இருந்த அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் சுலபமாக முடிவுக்கு வரும். வழக்குகளில் இருந்த தேக்க நிலை மறைந்து உற்சாகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 7 மற்றும் 5. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த அன்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய சிறிய முயற்சிகள் வெற்றியை தரும். பெரிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. சகோதர சகோதரி வழியிலே ஒரு உற்சாகமான செய்தி வந்து சேரும். இளம் பிராயத்தினருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 6. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் ஒரு நன்மை உண்டாகும். பரிசு பொருள் ஒன்று தேடி வரும். அரசு துறையிலே எதிர்பார்த்த காரியங்கள் சுலபமாக நடைபெறும். இன்று உங்களுக்கு ராசியான எண்கள் 1 மற்றும் 9.